இளையராஜா வந்து டெஃபினட்டாக தமிழ் சினிமாவுடைய மோசமான ஒரு அணுகுமுறை வந்து வெற்றியை சார்ந்தே ஒரு மனுஷனை அதை ஆராதிக்கிறதும், அப்புறம் அந்த வெற்றி விட்டு நழுவுனா அவரை அப்படியே புறந்தள்ளி வைக்கிறதும் வந்து ரொம்ப மோசமான விஷயம். இளையராஜா வந்து இதெல்லாம் தாண்டினவர். அவருக்கு வெற்றி தோல்வியே அல்ல, அவருடைய பாடல்களே அதற்கு சான்று. நான் என்னுடைய 2 படங்களுக்கு அவர் இசையமைச்சு கொடுத்துருக்காரு, அவதாரத்துக்கும் தேவதைக்கும். அந்த அந்த 2 படங்களில் எனக்கு கிடைச்ச அனுபவம் வந்து மிக 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 மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாடெல்லாம் வந்து அவர் அமைச்சு கொடுக்கும்போது நான் அது வந்து அவ்வளோ வந்து ஒரு சரித்திரத்தில் போய் உட்கார்ற ஒரு பாட்டுன்னு எனக்கு வந்து என்னால் அனுமானிக்க முடியல. நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய குறைபாடு அவருக்கு சரியான இடத்தை இன்னும் கொடுக்கவில்லை என்றது தான். நான் என்றைக்குமே வந்து அவருடைய பாட்டுக்கு நான் வந்து அடிமை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் என்றைக்குமே என் மனசுக்கு இதமான இசை வந்து இளையராஜா தான் கொடுத்துருக்காரு. பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. இளையராஜா எத்தனை பாட்டுகள் வந்தாலும் அந்த இளையராஜோட எப்படியும் ஒரு 100 பாட்டுக்கு மேலே இளையராஜாவோட பாட்டு எனக்கு மனசுக்கு நெருக்கமான விஷயம். பட் இன்னும் இருந்தாலும் அந்த மச்சானை பார்த்தீங்களான்னு அவர் ஃபஸ்ட்டு எந்த ஒரு நட்சத்திரத்தன்மையும் இல்லாமல் அவ்வளோ ஒரு துள்ளலோட ஒரு பாட்டு மச்சானை பார்த்தீங்கன்னா அதை கேட்டவுடனே அவன் வந்து தோண்டு போன மனசும் வந்து துள்ளி ஓட தோணும் அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி விட்டு கூட அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நிறைய பாட்டு, நிழல்களில் அவர் போட்ட பாட்டு, அப்புறம் முள்ளு மலரில் வந்து செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் மோது மோதுதம்மா. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளில் இல்லை வாழில் வந்து 100 உணர்வுகள்னால் அந்த 100 உணர்வுகளுக்கும் சம்மந்தப்பட்ட தனித்தனி பாடல்களே அவர் போட்டிருக்காரு. ஸோ ஒவ்வொரு மூட்லேயும் தேடி பிடிச்சி அவர் சாங்கை நம்ம கேட்கலாம். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. இளையராஜா சார் அவருடைய பங்களிப்பு வந்து ஒரு எண்ணிக்கையில் அடக்கிட முடியாது. எண்ணிக்கையை தாண்டின ஒரு கலைஞன். எதுக்கு அவர் வந்து இன்னும் 10,000 பாட்டு போடணும், இன்னும் 10,000 படம் பண்ணணும்னு அப்படிலாம் அந்த எண்ணிக்கையில் அவரை அடக்க முடியாது. இளையராஜாவை பற்றி சொல்லணுன்னா எனக்கு கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதின வரிகள் தான் ஞாபகம். காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, அதுதான் இளையராஜா. ஸோ அவருக்கு வந்து எண்ணிக்கையில் போட்டு அடக்க நான் விரும்பலை.